இந்த 19வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? 19வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் அப்போ பண்ண அதே விஷயந்தான். என்ன பண்ணோம், இந்த நியூமரேட்டர் வேல்யூ வந்து உங்களுக்கு ஒன்றா இல்லாத பட்சத்தில் அப்போ நியூமரேட்டர் வேல்யூவை வந்து எப்படி எழுதலாம்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து ஏ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். எந்த வேல்யூவோட? டினாமினேட்டரோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x ப்ளஸ் 20 ப்ளஸ் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இப்போ நம்ம இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா உங்களுக்கு 2x மைனஸ் 9 ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதிடுவீங்க. அதுக்கப்புறமா இது என்ன பண்ணுவீங்க, எப்பவும் போல் கோஎஃபிஷியன்ட் வைஸ் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேவா? இப்போ கோஎஃபிஷியன்ட் வைஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. அப்போ ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு 3ன்னு தெரிஞ்சிடும். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 இருப்பான். அப்போ 7 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 9a ப்ளஸ் பின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் 9 இன்ட்டு 3a ப்ளஸ் பிஏ. இப்போ இங்கே பார்க்கும்போது மைனஸ் 27 ப்ளஸ் பிஏ இங்கே வந்து 7ன்னு வந்திருக்கும். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 27 அந்த பக்கம் போச்சோம் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போது 34ன்னு கிடைக்குமா? பியோட வேல்யூ வந்து 34. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார் இங்கே கொடுப்போம், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல 6a ப்ளஸ் 7 இஸுக்கு பதிலாக ஏயோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 3 இன்ட்டு 2x மைனஸ் 9 ப்ளஸ் 34ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எழுதிடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் தான் நம்ம இங்கே இது வரைக்கும் எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த நியூமரேட்டர் வேல்யூவை எழுதுனதை இன்டெகிரேஷனோட சேர்த்து எழுதுவோமா? எக்ஸு மைனஸ் 5a எக்ஸு மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடுறேன். இப்போது நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூவில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நியூமரேட்டராக வேல்யூவாக இருந்ததை இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? 3 இன்ட்டு 2x மைனஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே நமக்கு எழுதுச்சில் அதை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x ப்ளஸ் 20ன்னு கிடச்சிருக்கும். அண்டர் அடிஷன் இங்கே அண்டர் அடிஷன் இருக்கனால. அதுக்கப்புறமா 34 வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். இன்டெகிரேஷனு 1 டிவைடட் பை இங்கே டிஎக்ஸு, ஏன்னா இங்கே நம்ம டிஎக்ஸ் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி கீழே அது என்னது, எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x தென் அதுக்கப்புறமா இந்த இடத்துல 20ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே இருக்க 3ன்னு சொல்கிறது வந்து அது கான்ஸ்டன்ட் தானே, அதையும் வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 3 வெளியே இருந்திருப்பான். இப்போ இதை வந்து தனித்தனியாக இன்டெகிரேஷனை எடுத்து போடணும். இதான் 3 இன்ட்டு இன்டெகிரேஷன் 1 ப்ளஸ் 34 இன்ட்டு இன்டெகிரேஷன் 2. இப்போ இன்டெகிரேஷன் 1 அண்ட் 2வும் இப்போ தனித்தனியாக எடுத்து எழுதுனா முடிஞ்சு போச்சு. இப்போ இன்டெகிரேஷன் 1 பொறுத்த வரைக்கும் I1 இஸ் ஈக்குவல் டு இது என்ன, 2x மைனஸ் 9 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x ப்ளஸ் 20 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போது டி எடுத்துக்கிறோம். டி வந்து எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x ப்ளஸ் 20. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உள்ள கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று வந்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து அந்த 6 ஃபார்முலாஸ் உள்ள ஏதோ ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை நான் ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 2x மைனஸ் 9ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது இருக்கா? ஸோ அதனால் இது எப்படி எழுதலாம்னா உங்களுக்கு I1 இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷனில் இப்போ இது எழுதும் போது dt டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. இது நீங்கள் ஓவராலாக எழுதச்சில் உங்களுக்கு 2 இன்ட்டு ரூட் டிஏ அப்படின்னு கிடைக்கும், ப்ளஸ் சின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x ப்ளஸ் 20 ப்ளஸ் சி, இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும் இன்டெகிரேஷன் 1க்கு. இப்போ இன்டெகிரேஷன் 2க்கு நம்ம எழுதணும்ல, அப்போ அதுபடி பார்த்தோன்னா dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x ப்ளஸ் 20ன்னு இருந்திருக்கு. இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது. அதேமாதிரி இங்கே 1 டிவைட் பை தான் இருக்குது. ஸோ நம்ம எப்பவும் போல் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ மைனஸ், அதாவது 9/2 எழுதுவோம். அப்போ 9/2 எப்படி எழுதுவோம்னா
இந்த மாதிரி உங்களுக்கு இன்டகிரேஷனு dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x ப்ளஸ்ஸு 9/2 ஹோல் ஸ்கொயரு மைனஸ்ஸு 9/2 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மை மட்டும் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் மட்டும் எடுத்துப்போம். ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 9/2, இங்கே நெகட்டிவ் இருக்கனால மைனஸ் 9/2 ஹோல் ஸ்கொயரு. தென் அதுக்கப்புறமா இங்கே வந்து கேல்குலேஷன் மட்டும் ரிமைனிங் கேல்குலேஷன் இங்கே எழுதிடலாம். மைனஸ் 81 டிவைடட் பை 4 ப்ளஸ் 20 இருந்திருக்கும். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 18 கிடச்சிருக்கும். அப்போ 81 மைனஸ் 80 ப்ளஸ் 18 இருந்திருக்கும் டிவைட் பை 4. அப்போ மைனஸ் 1/2 கிடச்சிருக்கும். அப்போ மைனஸ் 1/2னா அப்போ 1/2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இன்டகிரேஷனு dx டிவைடட் பை இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலாவில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? லாக் தானே யூஸ் பண்ணுவீங்க. அப்போ லாக் ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்களா? இப்போ அதுதான் இங்கே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம பண்ணச்சில இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாமா? அப்போ இந்த இடத்துல பார்க்கச்சில உங்களுக்கு லாகு எக்ஸோட வேல்யூ இங்கே என்னவா இருக்குது? எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 3/2 இருந்திருக்கான். ப்ளஸ்ஸு அதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட்டில் போடும்போது இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் உங்களுக்கு ஃபைனலாக இந்த அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x ப்ளஸ் 20 நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடுறேன். எதுக்கு காரணம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எக்ஸ் ஸ்கொயரு இங்கே மைனஸு ஏ ஸ்கொயரோட வேல்யூ இங்கே எழுதியிருப்போம். ஏவோட வேல்யூ வந்து 1/2. இது நீங்கள் சம் பண்ணி போட்டு பார்த்தா உங்களோட கொஷினோட வேல்யூ தான் இதுதான் கிடைக்கும் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதுக்கப்புறமா இங்கே ப்ராக்கெட்டை மூடிட்டு ப்ளஸ் சி எழுதியிருக்கேன். ஆல்ரெடி சி இருக்கனால C1. இப்போ ரெண்டுத்தையும் சம் பண்ண முடியுதான். ஓகேவா? இப்போ இங்கே இன்டகிரேஷனில் 3 இன்ட்டு இங்கே பார்த்தீங்களா, இவனை தானே நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இவனை வந்து நான் என்ன பண்ணுறேன், டபுள் ஸ்டாராக போட்டு எழுதிக்கிறேன். இப்போ இவனுக்கு பதிலாக இவனை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இவனை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போது 3 ஐயோட I1ஓட வேல்யூ வந்து இப்போ 3 2s are 6. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் 6னே எழுதிக்கிறேன். ஓகேவா? இங்கே 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ், ஏன்னா இங்கே I1ஓட வேல்யூ இங்கே இருக்கான், இங்கே 3 இருக்கான். ஸோ அதனால் அதை எடுத்து பண்ணுறேன். 9x ப்ளஸ் 20. இப்போ கான்ஸ்டன்ட் நம்ம லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். ப்ளஸ் 34 இங்கே லாக் இருக்கா, அப்போ லாக் அப்படியே எழுதிக்கிறேன். லாகு இங்கே அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான், பிரச்சனை இல்லை. ஸோ நான் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு. ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x ப்ளஸ் 20a ப்ளஸ் சிஏ. இப்போ C1 சிஏ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் உங்களுக்கு C2 கிடைக்கும். அது ஒரு கான்ஸ்டன்ட். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 20வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எப்பவும் போல் அதே விஷயந்தான். இப்போ 20வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேஷன் பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் இங்கே ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இப்போ யோசிச்சுல. இப்போ இங்கே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இங்கே டினாமினேட்டர் வேல்யூ அது ஒன் டைம் மேலே இருக்க சப்ஸ்டியூஷன் டேரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ண முடியுமா? அது பண்ண முடியல. நம்ம அப்போ இங்கே நியூமரேட்டர் வேல்யூ இங்கே 1 இல்லை. ஸோ அதனால் எப்பவும் போல தான் எக்ஸ் ப்ளஸ் 2 எப்படி எழுதுறான்னா ஏ இன்ட்டு ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுற வேல்யூவு இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை நம்ம எடுத்துப்போம். 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். தென் அதுக்கப்புறமா ஏ இன்ட்டு இது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 4 மைனஸ் 2x ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடுவேன். ஸோ இது கோஆர்டினேட் வைஸ் எக்ஸும் கான்ஸ்டன்ட்டும் எடுத்துகிட்டு எழுதுறேன்னா அப்போது ஏவோட வேல்யூ வந்து அதான் இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட வச்சு எழுதுவேன். ஓகேவா? அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 4a 1 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 2aன்னு கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூ வந்து உங்களுக்கு மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு எழுதுகிறோம். கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அதை வச்சு எழுதும் போது உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். 2 இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே போடும்போது 4a ப்ளஸ் பின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஏயோட வேல்யூ தெரியும். அப்போ 4 இன்ட்டு மைனஸ் 1/2 ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. இப்போ இங்கே கேன்சல் பண்ணிடுவீங்க. இங்கே 2 கிடைக்கும். இப்போ மைனஸ் 2 அங்கே போச்சுன்னா
ப்ளஸ் 2 அப்போ 4 இஸ் பின்னு கிடைக்கும். இதுதான் உங்களோட ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ. ஓகேவா? இது நான் வீடியோ வந்து நான் தனியாக எடுத்து போடும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு தான் போடுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2க்கு பதிலாக இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டுப்போம். ஸோ இவனுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ இவனுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா இங்கே ஏயோட வேல்யூ -1/2. ஓகேவா? அப்போது -1/2 இந்த இடத்துல 4 மைனஸ் 2x. தென் பியோட வேல்யூ வந்து 4. அப்போ இது முதல் தனியாக ஒரு இன்டெகிரேஷன் எழுதிடலாம். ஓகேவா? பியோட வேல்யூ வந்து 4. அப்போ அது இன்டெகிரேஷன் தனியாக எழுதிடுறேன். dx எழுதிடுறேன். இன்டெகிரேஷன் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் கிடச்சிருக்கும். இப்போ அதுக்கப்புறமா இது தனித்தனியாக எடுத்து இது ஒரு இன்டெகிரேஷன், இது ஒரு இன்டெகிரேஷன் போட்டு முடிக்கலாமா? அப்போ இது ஒரு இன்டெகிரேஷனு, இது ஒரு இன்டெகிரேஷன் 2ன்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகேவா? இது ஃபைனலாக என்னென்னு கண்டுபிடிப்போமா? இங்கே -1/2 மல்டிபிள்ஸாக இருக்கும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே 4ஆல் மல்டிபிள்ஸாக இருப்பான். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? இவனுக்கு பதிலாக இவனை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இவனை எடுத்து என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ இவனுக்கு பதிலாக இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேண்டிய. ஓகே. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இன்டெக்ரல் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த இடத்துல இன்டெகிரேஷனை 4 மைனஸ் 2x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. இப்போ t = 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவீங்க. அப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மைனஸ் 2xன்னு கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்டூ டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடுவீங்க. அதுக்கப்புறமா இங்கே மேலே அந்த வேல்யூ இருக்கா, ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாமா? அப்போ இப்படி எழுதிட்டோன்னா உங்களுக்கு இன்டெக்ரல் 1ஓட வேல்யூ வந்து இன்டெகிரேஷன் dt டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் tன்னு கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கு பண்ணும்போது 2 இன்டூ ரூட் டி ப்ளஸ் சின்னு கிடைக்கும். இப்போ டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்டூ 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் சின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் உங்களோட இன்டெகிரேஷன் 1ஓட வேல்யூ. ஓகேவா? இப்போ இன்டெகிரேஷன் 2ஓட வேல்யூ வந்து பார்ப்போமா? இன்டெகிரேஷன் 2ஓட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கிடச்சிருக்கு? இன்டெகிரேஷன் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு. இப்போ இங்கே இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் போடுற மாதிரி இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல நெகட்டிவ் வேல்யூயை எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிட்டு தென் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 4xன்னு கிடச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா அப்படியே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் இப்போ எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னு பார்த்தீங்கன்னா மைனஸு இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரு அதை டிவைட் பண்ணுவோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைடட் பை 2ன்னு போடுவோம். அப்போ உங்களுக்கு ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயருன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஓகேவா? இப்போ எழுதிட்டு இங்கே லாஸ்ட்டாக இங்கே எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஸோ அப்படியே விட்டுருவீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல இன்டெகிரேஷன் டிஎக்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு 3 டேர்மை மட்டும் எடுப்பீங்களா? அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸு இதை ப்ராக்கெட் இங்கே முடிடுறேன். அப்போது எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயரு இங்கே இன்னொரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். மைனஸு 2 ஹோல் ஸ்கொயரு இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா உள்ள நெகட்டிவ் உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ dx டிவைடட் பை உள்ளே கொண்டு போனால் 2 ஹோல் ஸ்கொயரு மைனஸு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு இருந்திருப்பான். இதான் உங்களோட இன்டெகிரேஷன் 2ஓட வேல்யூவாக இருந்திருப்பான். இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு எழுதுவோம்ல, அதுபடி பார்த்தோன்னா dx டிவைடட் பை ஏ ஸ்கொயரு மைனஸு எக்ஸ் ஸ்கொயரு அப்படின்னு எழுதுவீங்க. இதுக்கு என்ன ஃபார்முலான்னா எப்படி? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏஏ ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. இப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 2 டிவைட் பை ஏவோட வேல்யூ வந்து 2 அவ்வளோதான் ப்ளஸ் சிஏ. ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக வந்திருக்கும். இன்டெகிரேஷன் 2ஓட வேல்யூ. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சம் பண்ணணும்ல, அது என்ன பண்ணியிருந்தோம்? இப்போ இது படி பார்த்தீங்கன்னா -1/2 போட சொல்லியிருக்கான். அது நம்ம இங்கே எழுதிக்கலாம். இது டபுள் ஸ்டார். இதுபடி பார்க்கும்போது -1/2 இன்டெகிரேஷன் 1ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 2 இங்கே 2 இருக்குது. அதுக்கப்புறமா 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு கான்ஸ்டன்ட் தமிழ் லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைட் பை 2 ப்ளஸ்ஸு
கான்ஸ்டன்ட் C2ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இவனையும் கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் அது இதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 21வது கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? என்னடா ஹனுமார் வாள் மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது, ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்கோமே. சரி, எப்படியா முடிப்போம். இப்போ நம்ம இன்டகிரேஷன் எடுத்து சால்வ் பண்ணுவோம். நார்மலாக இன்டகிரேஷன் ஃபார்முலா எழுதிடுவோம். எப்பவும் போல தான் அதே வேலை தான் பண்ணுறோம். இவங்க கொஷின் அதுக்கு கம்மியாக கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ நியூமரேட்டரில் எழுதுகிற மாதிரி எழுதிப்போம். ஓகேவா? அதை a இன்ட்டு 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்ம ஸ்கொயர் ரூட் உள்ளே இருக்க வேல்யூ தான் எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிட்டு ப்ளஸ்ஸு பியோட வேல்யூவை நம்ம எடுத்துவோம். இப்போ நான் கேபிட்டல் ஏவும் கேபிட்டல் பியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிப்போமா, 2x ப்ளஸ்ஸு 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ப்ளஸ்ஸு பிஏ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு சொல்லி எழுதிடுவோம். இப்போ கோஎஃபிஷியன்ட் வைஸ் நம்ம எடுத்து போட்டாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ கான்ஸ்டன்ட்டு, அதுக்கப்புறமா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், இது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், இது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ கான்ஸ்டன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பொறுத்த வரைக்கும் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. அப்போ 1/2 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதுவீங்க. ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இதான் வந்திருக்கும். அப்போ அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து ஏஏ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 2ஏஏ ப்ளஸ் பிஏ, இங்கே 1 அதானே உங்களோட கான்ஸ்டன்ட், அப்போ பின்னு சொல்லி எழுதுவீங்க. இப்போ அதுக்கப்புறமா 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ வந்து 1/2 ப்ளஸ் பிஏ. இப்போ இங்கே பார்க்கும்போது 1 ப்ளஸ் பிஏ, அப்போ இங்கே 2 இங்கே இந்த பக்கம் போச்சுன்னா அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு பிஏ. இதான் உங்களோட அவுட்புட்டாக இருக்கும். ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ, அதுக்கப்புறமா இங்கே வந்து அந்த ஸ்டார் எடுத்து போட்டுருங்க. ஓகேவா? இதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இங்கே மேலே சப்ஸ்டிட் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணி சீக்கிரமாக முடிச்சு விட்ருவோம். ஓகேவா? இப்போது இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேஷனை எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 3a இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிச்சின்னா 1/2. அப்போ பியோட வேல்யூ 1. ஓகேவா? அப்போது ஏயோட வேல்யூ வந்து 1/2 இன்டூ 2x, அதான் இங்கே இருக்குல்ல ஸ்டார் வேல்யூ, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேவா? தென் பியோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? இப்போது ஃபைனலாக இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். இங்கே டினாமினேட்டரில் என்னன்னு சொல்லிட்டு எழுதணும்டா. அப்போது டினாமினேட்டரில் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே டிஎக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 3ன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. இதுக்கு ஒரு இன்டகிரேஷன் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன எழுதுங்க, 1 தான் வந்திருக்கான். அப்போ கான்ஸ்டன்ட்டாக அதை வெளியே எடுத்து போட்டுறேன். அப்போ டிஎக்ஸு. ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு இன்டகிரேஷன் எழுதி எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 3ன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. தென் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டகிரேஷன் 1, இது இன்டகிரேஷன் 2ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இப்போ அதை வந்து இங்கே 1/2 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே எழுதிருவீங்க. இங்கே அண்டர் அடிஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஈக்குவேட் பண்ணிடுவீங்க. இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டபுள் ஸ்டாராக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலாக இப்போ நான் இன்டகிரேஷன் 1 என்னன்னு சொல்லிட்டு எழுதிட்டுனா 2x ப்ளஸ் 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 3a இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவீங்க. இப்போது இதுவே இன்னும் 2ஆக பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ அப்படி 2ஆக பிரியுதுன்னா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா t இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ளே இருக்க வேல்யூ தான் நீங்கள் எடுத்துப்பீங்க. தென் 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவீங்க. அப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2x ப்ளஸ் 2 இன்டூ டிஎக்ஸு. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல வந்து உள்ள எடுத்து போட்டிருப்பீங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல போடச்சுல உங்களுக்கு இன்டகிரேஷன் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு டிஎக்ஸ் மேலே இருக்கான். அப்போ dt டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீன்னு எழுதியிருப்பீங்க. அப்போ 2 இன்ட்டு ரூட் டீன்னு எழுதியிருப்பீங்க ப்ளஸ் சிஏ. அப்போது டீயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருப்பீங்க. ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. இதுதான் இன்டகிரேஷன் 1ஓட வேல்யூ. இது இந்த ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து இன்டகிரேஷன் 2ஓட வேல்யூ பார்ப்போமா? இப்போ இன்டகிரேஷன் 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 3a. இப்போ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் எடுத்து போடுவீங்க. ஓகேவா? இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் போடச்சுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் போடச்சுல உங்களுக்கு டேரெக்டாகவே எடுத்து போட்டுறேன். சரிங்களா? நான் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ கொஷின் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரோட கொஷின் 1, இங்கே வந்து 2x டிவைட் பண்ணால் உங்களுக்கு
1 ஸ்கொயரு மைனஸு 1 ஸ்கொயரு ப்ளஸ் 3ன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்திருப்பீங்க. அப்படி இருக்கச்சுல உங்களுக்கு வந்து dx டிவைடட் பை இப்போ ஏ கோஎஃபிஷியன்ட்டு ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயரு. அப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே அண்டர் ரொட்டேஷனு. ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரு. ஸோ இதை நம்ம பார்க்கச்சல உங்களுக்கு ப்ளஸ்ஸு 2 ஹோல் ஸ்கொயருன்னு சொல்லிட்டு எழுதிடலாம். 2ன்னு வரக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன இருந்திருக்கான் 2வா, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. தென் அதுக்கப்புறமா லாக் ஃபார்முலாவில் போட்டிருப்பீங்க. என்ன லாக் ஃபார்முலானா, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் தானே இருக்குது. ஓகேவா? அதுவும் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இது இந்த ஸ்கொயர் ரூட் நான் இங்கே விட்டுட்டேன். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக லாகரிதமில் தான் போட போகிறீங்க. இது நீங்கள் பல தடவை போட்டிருப்பீங்க. ஸோ அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போடுறேன் ஆன்சரை. ஸோ ஓவராலாக இது ரெண்டுத்தையும் சம் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 அப்படின்னு கிடச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இது ஒரு C1 எடுத்துப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதானே நம்மளோட டபுள் ஸ்டாரு. அவனுக்கு வேறு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு போச்சுல 1/2. அப்போ இங்கே 1/2 இங்கே 2 இருக்கான். அப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 3a. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. கான்ஸ்டன்ட் தனியாக வச்சுக்கலாம். இப்போ I2ஓட வேல்யூ வந்து லாகரிதம் லாகு. இப்போ இங்கே பார்க்கும்போது x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 3a ப்ளஸ் C2. இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் சம் பண்ணால் இது அவங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்டாக கொஷினை அனலைஸ் பண்ணுறது, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் போட்ட கொஷினே போதுமானது. இதில் நீங்கள் எப்படி வந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ போட்ட ஆன்சரு சில பேருக்கு வராமல் இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்த மட்டுமே கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டவங்க இது அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் பண்ணுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் இதுக்கான நாலேட்ஜ் அந்த ஒரு பர்ட்டிகுலர் கொஷின்லேருந்து எடுத்துகிட்டு போனாலும், ஓ! நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நெனப்பு வரணும். அது வந்துருச்சுனாலே போதும். அதுக்கு தான் ஏதோ அதுக்கப்புறமா ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தான் நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு ரிலேட்டட் தான் போவோம். இங்கே டினாமினேட்டரோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3a ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு எழுதிருவீங்க. தென் அதுக்கப்புறமா இதை ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனா a இன்டூ 2x மைனஸ் 2 ப்ளஸ் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவீங்க. எக்ஸ் ப்ளஸ் 3a. இப்போ கோஎஃபிஷியன்ட் வைஸ் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுக்கு ஏயோட வேல்யூ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பண்ணச்சல உங்களுக்கு 1 இஸ் ஈக்குவல் டு 2ஏன்னு கிடைக்கும். அப்போ 1/2 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பியோட பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வரைக்கும் 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2a ப்ளஸ் பிஏ. இப்போ இங்கே 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ஏயோட வேல்யூ வந்து 1/2. ஸோ அதனால் இவனை இங்கே கேன்சல் பண்ணிடலாமா? இவனை இங்கே கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 2ன்னு கிடச்சிருப்பான். எப்படி 3 அப்போ 2ன்னு கிடச்சிருப்பானா? 2 இஸ் ஈக்குவல் டு பிஏ. இதுதான் உங்களுக்கு வேல்யூவாக இருந்திருக்கும். இப்போ இவன் தான் உங்களுக்கு மேலே இருக்க அவுட்புட்டு. ஓகேவா? கொஸ்டினில் இருக்க அவுட்புட்டு. இவனுக்கு பதிலாக நான் இவனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது டேரெக்டாக கொஸ்டின்லேயே எடுத்து போயிடுறேன் இன்டெகிரேஷன் போட்டு. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் தென் அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுவீங்க, ஏயோட வேல்யூ இங்கே ஸ்டார் போட்ட வேல்யூவில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ அதை என்ன பண்ணுறோம், இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3a டிவைடட் பை ஏ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x. இங்கே வந்து உங்களுக்கு 5. இதில் 5 வந்து 3 மாதிரி போட்டிருக்கேன். 5 இது. ஓகேவா? இப்போ இங்கே 5ன்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடுறேன். இப்போ இங்கே இன்டெகிரேஷனில் எழுதிடுறேன். இங்கே ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 நான் வெளியே எடுத்து போட்டுறேன். ஓகேவா? இப்போ இங்கே மீதி இருக்கிறது 2x மைனஸ் 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட். இங்கே ஸ்கொயர் ரூட் கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5a. அதுக்கப்புறமா பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2ஓட வேல்யூ இன்டெகிரேஷன் எழுதுறேன். டி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x ப்ளஸ் மைனஸ் 5 தான் வந்திருப்பான். ஓகேவா? இப்போ இந்த இவனை வந்து இன்டெகிரேஷன் 1, இவனை வந்து இன்டெகிரேஷன் 2ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? இங்கே 1/2 இங்கே ப்ளஸ் 2 இன்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிப்பேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், இப்போ இன்டெகிரேஷன் 1 எழுதச்சுல, இப்போ உங்களுக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் 2x மைனஸ் 2 டிவைடட் பை
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5ன்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. இப்போ t இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5ன்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. இது ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருப்பீங்க. அப்போ 2x மைனஸ் 2ன்னு சொல்லிட்டு இன்ட்டு dxன்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருப்பீங்க. இப்போ நியூமரேட்டர்லாம் இங்கே இருந்திருப்பான். ஓகேவா? அப்போ இதை நீங்கள் எப்பவும் போல தான் என்ன பண்ணியிருப்பீங்க, இன்டகிரேஷனோட வேல்யூ வந்து 1, அதாவது dt டிவைடட் பை tன்னு இருந்திருப்பான். அப்போ லாகில் எழுதுனோம்ல, அப்போ log ஆஃப் tன்ட்டு சொல்லியிருப்பீங்க. அப்போ t ஓட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5 ப்ளஸ் CA. இதான் உங்களோட இன்டகிரேஷன் 1ஓட வேல்யூவு. தென் 2ஓட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு I2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இன்டகிரேஷன் வேல்யூவை இன்ட்டு dt சொல்லிட்டு எழுதுவோம். ஏன்னா 2 வந்து வெளியே போயிட்டான்ல, அப்போ இவன் மட்டும் தான் எழுதுவோம். அப்போ இன்டகிரேஷனை எழுதும் போது என்ன எழுதியிருக்கோம், dx டிவைடட் பை அந்த கொஷினே எழுதியிருக்கோம்ல, அப்போ அப்படியே எழுதியிருப்பீங்க. அதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x ப்ளஸ் 5, சரி மைனஸ் 5. ஓகேவா? -5 இந்த இடத்துலையும் -5 வரணும். டிஃப்ரென்ஷியேஷனில் ஒன்று அங்கே 3ன்னு போட்டுட்டேன். ஆனால் கான்ஸ்டன்ட் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. நான் டிஃப்ரென்ஷியேஷன் தானே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் பண்ணுறீங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் பண்ணச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது. அதுக்கப்புறமா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பை 2 பண்ணுவீங்க அந்த பர்டிகுலர் வேல்யூவை மட்டும். அப்போ +1 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. -5. தென் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் dx டிவைடட் பை எக்ஸ், அதாவது a ஸ்கொயரு இங்கே b ஸ்கொயரு. அப்போ நடுவில் நெகட்டிவாக இருக்கும். அப்போ -1 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. இப்போது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது என்னென்னா இன்டகிரேஷன். இது வரைக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலை. எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை 2AA லாகரிதம் எக்ஸ் மைனஸ் ஏஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏஏ ப்ளஸ் சிஏ. இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. இன்டகிரேஷன் 2ஓட வேல்யூவு. இப்போது 2 ஏவோட வேல்யூ லாகு, அதுக்கப்புறமா எக்ஸோட வேல்யூவில் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்கான். அப்போ எக்ஸ் மைனஸ் 1, ஏவோட வேல்யூ வந்து மைனஸ் ஏவோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 டிவைடட் பை, அதுக்கப்புறமா எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 1, அதுக்கப்புறமா இங்கே ப்ளஸில் இருக்கான். ஏவோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் சிஏ. ஓகேவா? இங்கே ஆல்ரெடி சி இருக்கிறனால C1ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிட வேண்டியதான் நீ ஃபைனலாக. ஓகேவா? அப்படி எவ்வளோ பெரிய கொஷினு. ஓகே, இப்போது இதுபடி பார்க்கச்சுல உங்களுக்கு இதுதான் நம்ம டபுள் ஸ்டாராக இருந்திருப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா 1/2 இன்டகிரேஷன் 1ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு லாகில் இருந்திருப்பான். அப்போ லாகு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. கான்ஸ்டன்ட் தனியாக எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு இங்கே 2 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது. அப்போ அது கேன்சல் பண்ணால் 1/√6 மட்டும் இருந்திருக்கும். இங்கே லாகு எக்ஸு மைனஸ் 1 மைனஸ் √6 டிவைடட் பை எக்ஸு மைனஸ் 1 ப்ளஸ் √6. ஓவராலாக 2 கான்ஸ்டன்ட் சேர்த்து C2ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. ஓகேவா? சரிங்களா? இப்போது இந்த 23வது கொஷினை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து பல தடவை போட்டுட்டோம். ஸோ நீங்கள் தான் ப்ராக்டிஸ் சம்மா எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் 24வது கொஷின்லேருந்து சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து சூஸ் த கரெக்டு. ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ 24வது கொஷினுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் கிவ் எ ஹிண்ட். ஓகே, இப்போ நம்ம இதை நியூமரேட்டரோட வேல்யூ வந்து 1 இருக்குது. நார்மலாக நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் எடுத்து பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்க போகுது. ஸோ இங்கே பர்டிகுலராக இந்த 2 தான் எடுக்க போகிறோம். டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். அப்போ 1 தான் கிடைக்க போகுது. அது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுறேன். உங்களுக்கு என்ன வரும்ன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. இப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூவை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். அப்போது 1 ஸ்கொயரு மைனஸ் 1 ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடும். லாஸ்ட்டாக +2 அங்கே இருக்கான்ல, அதை போட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 டேர்மை எடுத்து ஆன்சர் போட்டால் முடிஞ்சிடும். ஓகேவா? இதை போட்டால் உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரு. இதை பண்ணும்போது உங்களுக்கு +1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது டினாமினேட்டர் எழுதி இந்த வேல்யூக்கு நம்ம இப்படி எடுத்து எழுதியிருக்கோம்ல, இதை டினாமினேட்டர் எழுதி ஆன்சர் போட்டால் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இதை நீங்கள் தான் போட போகிறீங்க. நான் போட மாட்டேன். நான் ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா?
ஏன்னா இத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம். இத்தனை கொஸ்டின் போட்டதில உங்களுக்கான நாலேட்ஜ கெயின் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் நான் எதிர்பார்க்கிறது. ஓகேவா? ஏன்னா மோஸ்ட்டா நான் கொஸ்டின்ஸ் போடுறேன்னா, நான் ஜஸ்ட்டு என்சிஇஆர்டி எக்ஸ்ப்ளனேஷன் அதுலேருந்தே போயிருவேன் நானு. எடுத்துட்டேன். ஆரம்பிச்சுட்டேன்ல. முடிச்சிரணும். சரி ஓகே. சரி இப்போ இப்போ இந்த 25வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ இதுக்கும் நான் ஐடியா தான் குடுக்க போறேன். ஓகேவா? இப்போ இங்க நியூமரேட்டரோட வேல்யூ வந்து 1 தான் இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட்டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மட்டும் பண்ண தெரிஞ்சா போதும். ஓகேவா? நான் ஏன் இப்படி பண்றேன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் போட்டதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க குடுக்குறீங்க. ஏன்னா இத்தன கொஸ்டினும் நான் உட்காந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன்னா, நீங்க எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்குறீங்கன்னா, அது என்னன்னா, நீங்களா எனக்கு போட்டு சொல்லி கமெண்ட் பண்றதுல தான். ஓகேவா? நான் ஹிண்ட் குடுக்குறேன். ஹிண்ட் குடுக்காமலாம் இல்ல. ஹிண்ட் குடுப்பேன். என்ன பண்ணுவேன்னா, இப்போ இன்டகிரேஷன்ல டிஎக்ஸ். இப்போ இது நான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க 1 ஆக்கணும். ஸோ, அதனால என்ன பண்றேன், ஸ்கொயர் ரூட்ல நான் இங்க 4 மட்டும் காமனா எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப 9/4 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவேன். தென் இங்க இதுக்கும் வெளிய போயிருச்சுன்னா உங்களுக்கு 2ன்னு ஆயிரும். அப்ப இங்க நான் 2 எடுத்து வச்சிருக்க மாட்டேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க உள்ள இருக்க வேல்யூ இருப்பான் பார்த்தீங்களா? நெகட்டிவா இருக்கான். அப்ப அத நம்ம பாசிட்டிவ் ஆக்கணும். அப்ப நான் நெகட்டிவ் மட்டும் காமனா எடுப்பேன் திரும்பி. திரும்பியும் எடுப்பேன். வேணா இங்க நான் எழுதி காட்டிறேன். சரிங்களா? அப்போ இன்டகிரேஷன் 1/2 இங்க வெளிய வச்சுப்போம். dx ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துட்டோம்னா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9/4 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஆயிருப்பான். தென் அதுக்கப்புறமா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 9/4ன்னு இருக்கான்ப்பா. இங்க என்ன பாசிட்டிவ், நெகட்டிவ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அந்த வேல்யூவ டிவைடட் பை 1/2ஆல பண்ணி, அப்போ உங்களுக்கு 9/8ன்னு வருது. அப்போ இந்த கிடைக்கிற வேல்யூ இருக்கான் பார்த்தீங்களா? அப்போ அவன 9/2ஆல ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்போ 1/2 dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9/4x பிளஸ் 9/8 9/8ன்னு இருந்திருப்பான். ஓகேவா? 9/8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ இப்படி கிடைச்ச வேல்யூவ இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ட மட்டும் எடுத்துப்பீங்க. அப்போ இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அந்த பர்ட்டிகுலர் சரி ஓகே. 1/2 இன்டகிரேஷன் dx ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 தொண்டை கட்டிரும் போலயே. சரி ஓகே. 9/8 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவீங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா இங்க ஆல்ரெடி நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அத உள்ள கொண்டு போயிடுறோம். உள்ள கொண்டு போயிட்டோம்னா 1/2 இன்டகிரேஷன் dx டிவைடட் பை இங்க வந்து 9/8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர். இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவான்னா, அதுவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஏ ஸ்கொயர் இங்க ஸ்கொயர் ரூட் வரும்ல. அத விட்டுட்டேன். ம். இப்போ இங்க ஸ்கொயர் வருது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கான். அவனுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்னா, சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட்ட மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் கெயின் ஆச்சு. நான் பண்ண எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. நான் தெளிவா நிறுத்தி பொறுமையா எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்லிக் குடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? என்னோட எஃபர்ட் ஆ என்னோட எஃபோர்ட்ஸ்க்காக உங்களால முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. இது போதும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம Instagram பேஜ்லயோ, இல்ல இந்த கமெண்ட் பாக்ஸ்லயோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? சரி. ஹேவ் எ நைஸ் டே.
டாடா!